பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சே கேக்கமாச்சே. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. மழையில ஃபர்ஸ்ட் லெக்சர். கட்டு சிங்கி ஸ்கூலுக்கு ரெடி ஆகி அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. பசங்களா சீக்கிரமா சாப்பிடுங்க. நான் உங்க 2 பேரையும் கார்ல ஸ்கூல்ல டிராப் பண்றேன். வெளியே வெதர் வேற சரியில்லை. ஓகேப்பா, எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இப்ப முடிய போகுது. எனக்கு கூட அப்பா. இல்ல இன்னுமே நீங்க பால் குடிக்கல. சீக்கிரம் அத ஃபினிஷ் பண்ணிடு. ஓகே, கட்டு சிங்கி சீக்கிரமா அவங்களோட பாலை குடிச்சு ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே அவங்க டிஃபனை பேக்ல வச்சுட்டு அப்பா கூட ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க. பாய் பாய் அப்பா. பாய் பசங்களா. சிங்கி பாத்தியா, இன்னைக்கு கிளைமேட் காலையில இருந்து எவ்வளவு மோசமா இருக்கு. பார்த்தா இன்னும் ஜோரா மழை வர மாதிரி இருக்கு. ஆமா கட்டு, நீ சரியா சொன்ன. தலபல நாம நம்மளோட அம்ப்ரெல்லாவை கொண்டு வந்திருக்கோம். ஆமா சரி வா சீக்கிரம் போலாம், இல்லனா லேட் ஆயிடும். நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டு போகுது. கட்டு சிங்கி சீக்கிரமா அவங்களோட கிளாஸுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அவங்களோட நண்பர்கள் எல்லாருமே உட்கார்ந்திருப்பாங்க. வெளிய கிளைமேட் அவங்க பாத்துக்கிட்டு இருப்பாங்க. கட்டு சிங்கி கூட போய் குட்டி, ஹரி மற்றும் பண்டி பக்கத்துல உட்கார்றாங்க. ஹாய் கட்டு சிங்கி, வெளியே பாத்தீங்களா? வெதர் எவ்வளவு நல்லா இருக்குல்ல? அட, இது ரொம்ப மோசமான கிளைமேட்னு சொல்வாங்க. பாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காலையில இருந்து ஒரே இடி மற்றும் மின்னல். அட குட்டி, இதுல என்ன இருக்கு பயப்படுறதுக்கு? நமக்கு எதுவும் ஆகாது. அந்த இடி மின்னல் எங்கேயோ தூரத்துல அடிக்குது. அப்ப சடனா மின்னல் அடிக்க ஆரம்பிக்குது. அப்ப உடனே அங்க உட்கார்ந்துட்டு இருந்த ஹரி பயந்து போய் பெஞ்சு கீழே ஒழிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அதை பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன ஆச்சு பண்டி? நீதானே சொன்ன இந்த இடி மழையெல்லாம் தூரத்துல வரும், நமக்கு எதுவும் ஆகாதுன்னு. பயப்படக்கூடாதுன்னு சொன்ன நீயே இப்படி போய் ஒளிஞ்சிருக்கியே. இந்த ஹரி இருக்கானே, அவன் நம்பர் 1 பயந்தாங்கோலி. அட இந்த ஹரி, கை பிடிச்சுக்கோ, வா மேல வந்து உட்காரு. என்னடா நீங்க என்ன பார்த்து சிரிக்கிறத நிறுத்துங்க. அந்த சடனா இடி இடிச்ச உடனே நான் பயந்துட்டேன். இப்போ என்ன இருக்கு அதுல? என்ன கலாய்க்காதீங்க. அப்ப கரெக்டா பெல் அடிக்குது. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிடுச்சு. பசங்க அவங்க இடத்துல உட்கார்ந்துடுறாங்க. மேம் கூட உள்ள வந்துடுறாங்க. பசங்களா, இன்னைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேக்ஸ். சரி ஆரம்பிச்சிடலாமா? சீக்கிரமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் புக் ஓபன் பண்ணுங்க. ஓகே மேம். பசங்க எல்லாருமே அவங்களோட கிளாஸ் ஒர்க்க ஓபன் பண்றாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா அதே நேரத்துல ஜோரா மழை வருது. அதுக்குள்ள காத்து ஜோரா அடிச்ச காரணத்தினால அங்க இருந்த ஜன்னல் எல்லாமே ஜோரா அடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் கரண்ட் கூட போயிடுது. அட என்ன இது? பசங்களா, யாரோ விண்டோ கிட்ட போகாதீங்க. நானே வந்து விண்டோ க்ளோஸ் பண்றேன், சரியா? அட எவ்வளவு இருட்டா இருக்கு பாத்தியா? லைட்டும் போயிடுச்சு இல்ல. இப்ப கிளைமேட் கூட பாரு. ஆமா கட்டு, இப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பசங்க எல்லாருமே குவைட்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மேம் அந்த விண்டோஸ போய் க்ளோஸ் பண்றாங்க. அப்ப கிளாஸ்ல இருந்த ஸ்பீக்கர்ஸ்ல இருந்து இப்படின்னு கேக்குது. டீச்சர்ஸ் கவனமா கேளுங்க. கிளைமேட் மோசமா இருக்கிறதால இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட போறோம். அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிஞ்சதும் பசங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போலாம். இப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் பசங்க எல்லாருமே கிளாஸ்ல ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. வாவ், முதல் கிளாஸ் முடிஞ்சதும் லீவ். இன்னைக்கு நல்லா இருக்க போகுது. கட்டு, நண்பர்களே, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம். ஓ குட்டு, கரெக்டா சொன்ன. இப்படி போனா நமக்கு யாருக்குமே பயம் கூட ஆகாது. யாரும் பயப்பட மாட்டாங்க, நீ தான் பயப்படுவ. அப்ப மேம் எல்லாரையும் சும்மா இருக்க சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பசங்களா, நீங்க எல்லாரும் கேட்டீங்கல்ல, இன்னைக்கு ஸ்கூல் லீவ். அதனால எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு கூட எல்லாமே நோட்டீஸ் அனுப்பியாச்சு. ஓகே? அப்புறம் பசங்களா, இங்க பாருங்க, யாராவது பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசணும்னா என்கிட்ட சொல்லுங்க. சரி, வேற பசங்கலாம் இப்ப கிளம்பலாம். அது கேட்டதும் பசங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போறதுக்கு இப்ப ரெடி ஆயிடுறாங்க. என்ன நண்பர்களே, உங்க வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இருக்கீங்களா? உங்களோட அம்ப்ரெல்லாவை ஓபன் பண்ணுங்க. எஸ் சார், நாங்க எல்லாருமே எங்க அம்ப்ரெல்லாவை ஓபன் பண்ணியாச்சு.
குட். எல்லாருமே நான் சொல்றது கவனிச்சு கேளுங்க. மழையால ரோட்ல நிறையவே தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம மழை காரணமா டிராபிக் கூட ஜாஸ்தியா இருக்கு. அதனால நாம மெதுவா போகணும். அதுக்கப்புறம் நாம ஜாகிரதையா ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் போகணும். ஓகே கட்டு, நாங்க எல்லாரும் ஜாகிரதையா வரோம். வாங்க எல்லாரும் போலாம். கட்டு எல்லாரோட முன்னாடி நடந்து போறாரு. அவரு எல்லாரையும் லீட் பண்ணி கூடவே கூட்டிட்டு போறாரு. இதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை ஃபாலோ பண்றாங்க. எல்லாம் வந்துட்டீங்கல்ல? எஸ் சார். சரி வாங்க போலாம். இங்க பாருங்க, எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க. முன்னாடி ஒரு பள்ளம் இருக்கு, நாம ஜம்ப் பண்ணி ஆகணும். ஓகே சார். கட்டு ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறானோ இல்லையோ, அப்ப மோண்டி பின்னாடில இருந்து வந்துடுறான். அதுவும் சைக்கிள் ரொம்பவே வேகமா ஓட்டிட்டு வரான். அவன் ஓட்டின வேகத்துக்கு கட்டு கீழே விழுந்துடுறான். அவன் அந்த பள்ளத்துல கீழே விழுந்துட்டான். ஹோ நோ கட்டு, நீ நல்லா இருக்கேல்ல? அடா மோண்டி, என்னடா உன்னால பார்த்து சைக்கிள் ஓட்ட முடியாதா? பாரு, உன்னால கட்டு எப்படி கீழே விழுந்துட்டான். இதில் என்னோட தப்பு என்ன இருக்கோ? இந்த கட்டு இவ்வளோ முட்டாளாக இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் போகிறேன். மோண்டி அவனோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். குட்டி மற்றும் சிங்கி கீழே விழுந்த கட்டுவை மேல எழுப்புறாங்க. ஆனா ரொம்பவே காத்து அதிகமா இருந்ததால அவங்க எல்லாரோட அம்ப்ரெல்லாவும் காத்துல பறந்து போயிடுது. என்ன இது, நம்ம அம்ப்ரெல்லாஸ் பறந்துடுச்சு. ஹலோ, என்ன பண்றது? இது அம்மாவோட ஃபேவரட் அம்ப்ரெல்லா. அம்மா திட்டுவாங்க. ஓஹோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை குட்டி. நீயோ சிங்கியோ ஏன் அம்ப்ரெல்லால வாங்க. இது பெரிய அம்ப்ரெல்லா. கட்டு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஏன் கூட வா. நாம மழையில தப்பிச்சு எப்படியாவது வீட்டுக்கு போயிடலாம். பசங்க அப்படியே பண்றாங்க. அவங்க அந்த மழையில நனைஞ்சு அங்க இருந்து நடந்து கிளம்பி போறாங்க. அவங்க போயிட்டு இருந்த நேரத்துல சடனா ஒரு கார் வந்து நிக்குது. அதுக்குள்ள பார்த்தா அவங்க அம்மா இருப்பாங்க. மம்மி கார் விண்டோவை கீழே இருக்கிறாங்க. பசங்களா, என்ன உங்களோட கோலம் இப்படி? சரி சரி வாங்க, சீக்கிரம் வந்து கார்ல ஏறுங்க, வீட்ல டிராப் பண்றேன். அம்மாவை பார்த்ததும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் எல்லாரும் சீக்கிரம் போய் கார்ல ஏறி உட்காந்துடுறாங்க. Thank you so much ஆண்டி, நீங்க சரியான நேரத்துக்கு வந்து காப்பாத்திட்டீங்க. வெல்கம் பசங்களா. ஆனா நீ எப்படிமா இங்க? கட்டு சிங்கி, உங்களுக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லி எனக்கு நோட்டீஸ் வந்தது. அதனால உங்களை கூட்டிட்டு வரலான்னு சொல்லி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். பார்த்தா இப்படி நீங்க கிளம்பி வந்துட்டீங்க தனியா. சாரி மம்மி, தனியாவே வீட்டுக்கு வந்துடலான்னு தான் நாங்க நினைச்சோம். ஆமா, எப்படி நினைச்சு போயிருக்கீங்க பாரு நீங்க எல்லாருமே. இனிமே இப்படி எல்லாம் பண்ண கூடாது, பத்திரமா இருக்கணும். ஓகே. அப்புறம் மம்மி எல்லா பசங்களையும் அவங்க அவங்களோட வீட்ல டிராப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா கட்டு சிங்கி அம்மா எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.